அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன குழம்பு வச்சேன்னு பார்க்கலாமா? காலைல எழுந்தோடனே பால் அடுப்பில் வச்சாச்சு. தினமுமே டீ தான் போடுவோம். என்னைக்காவது தோணும் போது காஃபி குடிப்பேன். சரி, இன்றைக்கி காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சுன்னு பால் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். தட்டைப்பயிரை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்தாச்சு. அதில் தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு வேக வச்சிடலாம். புளிக்குழம்புக்கு புளியும் ஊற வச்சுட்டேன். பால் காஞ்சிருச்சு. காஃபி ஆற்றி குடிச்சிட்டு வந்து நம்ம குழம்பு தாளிக்கலாம். குழம்பு தாளிக்கிறது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். கத்திரிக்காய், முருங்காய் கழுவி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் எடுத்து வதக்கிடலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம். கத்திரிக்காய், முருங்காய் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான மசாலா சேர்த்துடலாம். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், அப்புறம் குழம்புத்தூள், மல்லி, ஜீரகம் அரைச்ச புளி அந்த தூளும் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரில் விசில் வச்ச தட்டைப்பயிறு நல்லா வெந்துருச்சு. இது அமுக்கி பார்த்துக்கோங்க, நல்லாவே வெந்திருக்கு. இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா காய்கறியை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளிக்கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளிக்கரைசலையும் தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கான்னு. எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இந்த பொரியல் நான் கேரட் பீன்ஸ் பொரியல் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குழம்பை இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு இந்த அடுப்புலேயே காய் பொரிச்சிடலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளித்து நல்லா வதக்கிட்டு பீன்ஸையும் கேரட்டையும் நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு 2 நிமிஷம் வச்சோன்னா காய் வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், காய் நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சு. இப்போ தேங்காய் துருவல் தூவிட்டு நல்லா பரட்டி விட்டு இறக்குனீங்கன்னா பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆகிடும். இது புளிக்குழம்பு, ரசம், சோறு, சாம்பார் சாத்துக்கெலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா ரவாவில் கிச்சடி பண்ணியிருக்கேன். அதுலேயுமே பீன்ஸ் கேரட் சேர்த்துருக்கேன். இன்னொரு அடுப்பில் அரைக்கிற பொரியலுக்குமே நான் தாளித்து விட்டுட்டேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு சுட சுட சாப்பாடு. தட்டைப்பயிறு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் புளிக்குழம்பு, பீன்ஸு கேரட்டு பொரியல், அப்புறம் அரைக்கீரை பொரியல், காலைல டிஃபனுக்கு ரவா கிச்சடி, அப்புறம் மத்தியானம் சாப்பிடும்போது மாம்பழம் இருக்குது, கட் பண்ணி வச்சுக்கிறணும். அவ்வளோதாங்க. லஞ்ச் பாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.